vlogல என்ன பார்க்க போறோம்னா ஆடி வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு. அதனால குளிச்சிட்டு வந்துட்டோனே நான் வந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட போறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவ் vlogs தமிழ். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா ஆடி வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு. அதனால காலைல குளிச்சிட்டுலாம் வந்தாச்சு. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஒன் டே என்ன பண்றோம், அதுக்கப்புறம் என்னென்ன சமைக்கிறோம் எல்லாமே நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் காலேஜ் லீவ் போட்டேன். எங்கள் காலேஜில் இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ் டே. சும்மா ஃபஸ்ட் டேஸ்க்கு தானே, நாங்கள் செகண்ட் டேனால என்ன பண்ண போகிறோம், போய் கிளாப் மட்டும் தான் தட்டணும். ஆனால் லீவ் போட்டேன், டயர்டாகவும் வந்துச்சு காலையில், ஆனால் லீவும் போட்டேன். சரி வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலைல 10 மணி ஆகுது, எங்கள் சர்ச் பெல் அடிக்குது பார்த்தீங்களா. அதான் டீ கிடையாது, சாரி பாலும் ரஸ்கோ தொட்டு சாப்பிட போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டோன்னே நான் வந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட போகிறேன். இது வந்து நான் வந்து ஆன்லைன் ஆப்பில் தான் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள்லாம் வாங்கியிருந்தாங்களே, அதோட சேர்த்து ஆர்டர் போட்டேன். இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்னு இருக்குது, அதை சாப்பிட போகிறேன். எம்மியாக இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஆனால் வீடியோவில் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நெத்து வச்சுருந்தேன். இதில் வந்து பாதாம் முந்திரியெல்லாம் போட்டுருக்காங்க, அது நல்லா இருக்கும். ஆனால் வந்து திராட்சை போட்டிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு அது திராட்சை பிடிக்காது, திராட்சை அவ்வளோ பிடிக்கல. மீதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. 20 ரூபா, இது பரவாயில்லண்ணா. அப்புறமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டெலாம் பெருக்க சொன்னாங்க, சரி வீட்டெலாம் பெருக்கிட்டு இருந்தேன். யாரெல்லாம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவீங்க? சில பேர் வீட்டில் ஊற்றுவாங்க, சில பேர் வீட்டில் கூழ் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து கூழ் ஊற்ற மாட்டோம். அப்புறமா வீடெலாம் பெருக்கி முடிச்சுட்டு வீடியோ துடைக்க சொன்னாங்க, அதுக்கு லைசாலாம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சில பேர்லாம் வேலை செய்யும் போது அவங்க டக்குன்னு எடுத்தோமா டக்குன்னு முடிச்சோமா அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ இழுத்து அடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து அடிச்சிட்ருப்பேன். ஆனால் என்னமோ வீடியோ எடுக்கிறேன்ற பேர்னால டக்குன்னு வேலையை முடிச்சிட்டேன். எல்லாம் ரொம்ப தொடச்சிட்டு வெளியில் திண்ணையும் இருக்கும், அதையும் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் இந்த மஞ்சள் குங்குமம் இருக்கும்ல, அதெல்லாம் துடைக்க சொன்னாங்க, அதையும் நான் துடைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து எங்கள் அம்மா வந்து மா இலை வேப்பிலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வாசலில் கட்டியிருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு பூஜை சாமான் வளைக்கிருந்தாங்களா, அதெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சமையலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நானே யோசிச்சிட்டேன், ஐயோ காலேஜே போயிருக்கலாம் போலையே, சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டாங்களேன்னு பார்த்துட்ருக்கேன். எனக்கு காலையிலேயே ஒரு செம்ம வைப்ஸாக இருந்துச்சு, குட் வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலையிலேயே ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தனி வைப் தான். ஏன்னா நம்ம எப்போ குளிச்சுட்டோன்னா அடுத்து நான் வேலை செய்ய மாட்டேன், எப்போவுமே காலையில் வேலை செய்ய மாட்டேன். சாயந்தரம் வீடு பெருக்கிறது அந்த மாதிரி வேலை தான் எங்கள் அம்மா எனக்கு தருவாங்க. சாயந்தரம் பாத்திரம் கொஞ்சம் இருந்தால் அது வளர்க்குவேன். காலையில் இருக்க வேலையை எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். வீடு பெருக்கி வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வாசப்படியில் துடைக்க சொன்னாங்க, அதெல்லாம் தொடச்சிட்டு அவ்வளோதான் என்னோடய வேலையே. அப்புறம் திண்ணையெல்லாம் பெருக்கி துடைக்க சொன்னாங்க, அதுவும் தொடச்சாச்சு. இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, மாடியில் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. 100 டயர் இருக்கு. 12 மணி ஆகுது, எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க காய்ஸ். என்னம்மா சமைக்கிறீங்க? சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வெண்டைக்காலாம் இருக்கு. சாம்பார் வச்சுட்டு காராமணி பொரியல், வெண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மல்லிகை போட்டு சாம்பார். இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை. சரி நான் போய் கொண்டா தூங்கிட்டு வருவா. வெள்ளிக்கிழமை தூங்கக்கூடாது. எங்கள் அம்மா சமைச்சிட்டு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தூங்கவே விடலை எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் 4 மணி போல் எழுந்திரிச்சு டீ போட்டு சாமிக்கு பால் வச்சுட்டு டீ போட சொன்னாங்க, அதுவும் பண்ணிட்டேன். சாமி கும்பிடும்போது ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். நான் டியூஷனில் இருக்கனால எங்கள் அம்மா என்னை கூப்பிடவே இல்லை, அதனால் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு குளிர வைக்கும் போது வந்து வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.